கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். 1 பேதுரு 1:15-16 உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலே தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்கிறார், தம்மை போல நாம் இருக்கும்படியாய், தேவனை போல நாம் வாழும்படியாய் அவர் விரும்புகின்றார். தேவனுடைய குணாதிசயங்கள் நமக்குள் இந்த புதிய வருடத்தில் பெருக வேண்டும். முதலாவது பரிசுத்தம், 2வது உங்களுக்கும் எனக்கும் இரக்க குணம் இருக்க வேண்டும். 3வது நீங்களும் நானும் அன்புள்ளவர்களாய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். 4வது நீங்களும் நானும் சர்க்குணராய் இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அது மாத்திரமல்ல, ஒருவருக்கு ஒருவர் மன்னிக்கிற குணமுடையவர்களாய் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டும். கடைசியாக நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவர் விரும்புகின்றார். ஆம், உங்களையும் என்னையும் அழைத்தவர் பரிசுத்தர். அவர் எல்லாவற்றிலும் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் பாவம் செய்யவில்லை. காரணம், அவர் பரிசுத்தராயிருந்தார், தேவனுடைய வார்த்தையாயிருந்தார். அவர் உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் ஜீவிக்கிறபடினால் நீங்களும் நானும் கூட நம்முடைய கிரியைகள், நம்முடைய நடக்கைகள், நம்முடைய பார்வைகள், நம்முடைய பேச்சு எல்லாவற்றிலும் நீங்களும் நானும் பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய் வாழ அவர் விரும்புகின்றார். ஆம், இந்த நாளிலே நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமா? இரக்கமுள்ள பிள்ளைகளாய் நாம் வாழ நம்மை அர்ப்பணிப்போம். உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று வேதம் சொல்கின்றது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெற்றுக் கொள்வார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். ஆம், அன்பாயிருக்க நாம் பழகுவோம். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று என்கிற புதிதான கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்கிறது. தேவன் அன்பாகவே இருக்கிறாராம். அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் கூட இந்த அன்பை உலகத்திற்கு காட்ட வேண்டும். அப்பொழுது ஒவ்வொருவரும் உங்களையும் என்னையும் பார்த்து தேவனை அறிந்து கொள்வார்கள். அது மாத்திரமல்ல, நாம் சர்க்குணராய் இருக்க அவர் விரும்புகின்றார். பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்க கடவீர்கள் என்று வேதம் சொல்கின்றது. கிறிஸ்து நமக்குள் வருகின்ற போது நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையாய் மாறுகின்ற போது, பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழிநடத்துகின்ற போது நாம் இவ்வித குணங்களை நாம் உடையவர்களாய் நாம் வாழ முடியும். கடைசியாய் ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று. ஆமேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. நாங்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் இருக்கவும் உம்முடைய குணங்களை உடையவர்களாக நாங்கள் வாழவும் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.